ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே சத்தியத்தின் சத்தம் என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற செய்தியுடைய தலைப்பு இடரல்கள் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமாக மத்தேயு புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இந்த 9 வசனங்களை 3 பிரிவுகளாக பிரித்து 3 தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் தலைப்பாக தற்பெருமை கொண்ட சீடர்கள், இரண்டாவது தலைப்பாக கடுமையான தண்டனை, மூன்றாவது தலைப்பாக துண்டித்து விடு என்கிற இந்த 3 தலைப்பில இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கேளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. முதல் தலைப்பாக தற்பெருமை கொண்ட சீடர்கள். மத்தேயு புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நாம் வாசிப்போம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று இங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மேசியாவாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றின சீடர்கள் நடுவிலே அநேக முறையிலே அவங்க மத்தியிலே பலவிதமான வாக்குவாதங்களும் பெருமைகளும் அவங்களுக்குள்ளே காணப்பட்டன. அதுல முக்கியமான ஒன்று எதுவென்று சொன்னால், தங்களுக்குள்ளே யார் பெரியவர் என்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அந்த எண்ணத்தை இயேசுவிடத்திலே நேரடியாக வெளிப்படுத்துகிறார்கள். எதற்காக அதை வெளிப்படுத்தினார்கள் என்று சொன்னால், இயேசுவே தன்னுடைய வாயாலே அதை சொல்லிவிட்டால் அது ஒரு பெருமையாக இருக்கும் என்பது அவங்களுடைய எண்ணமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய எண்ணத்தின்படி பேசாமல் ஒரு உயிருள்ள எடுத்துக்காட்டை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி அதன் மூலமாக அவருடைய தவறான அபிப்பிராயங்களை எண்ணங்களை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு சிறு பிள்ளையை அவர்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி, இந்த பிள்ளையை போல மனம் திரும்பாவிட்டால் ஒருவனும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது, இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்தாவிட்டால் ஒருவனும் பெரியவனாக இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், ஒரு சிறு பிள்ளையானது தன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் தன் பெற்றோரையே சார்ந்திருக்கும். அந்த சிறு பிள்ளைக்கு பெருமை எல்லாமே தன் தகப்பனும் தாயுமாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். சுயமாக தற்பெருமை கொள்கிற ஒரு சூழ்நிலையை அந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்காது. அந்த அடிப்படையிலே ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளாமல் நீங்கள் உங்கள் இரட்சகராகிய என்னை நீங்கள் உயர்த்த வேண்டும், என்னை சார்ந்து நீங்கள் வாழ வேண்டும், என்னையே நீங்கள் பெருமையாக நினைக்க வேண்டுமே ஒழிய உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் பேசுகிறார். அதை அவர்களுக்கு உணர்த்துகிறார். இரண்டாவது தலைப்பாக நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு எதுவென்று சொன்னால், கடுமையான தண்டனை. கடுமையான தண்டனை என்ன தண்டனை என்று நாம் வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியோரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்கிறார். இடரல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, பாவத்திலே விழ செய்வது அல்லது பாவம் செய்ய தூண்டுவது, இந்த 2 காரியமாக இருக்கிறது. இந்த காரியத்தை ஆண்டவரை பின்பற்றுகிற எளிய விசுவாசத்தோடு தாழ்மையுள்ள உள்ளத்தோடு, குறிப்பாக அந்த சிறு பிள்ளையை போல இயேசுவை உண்மையாக பின்பற்றுகிற ஒரு மனிதரை சூழ்ச்சி செய்து அவர்களை பாவத்திலே விழ செய்கிறது என்பது கடுமையான தண்டனைக்குரியதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட தண்டனை என்று சொன்னால், ஆண்டவர் அதை சொல்லுகிறார். அப்படி இடரல் செய்கிறவனுடைய கழுத்திலே ஒரு பெரிய எந்திரக்கல்லை கட்டி அவனை சமுத்திரத்திலே ஆழ்த்துவது அது எளிதாக இருக்கும், அதுவே நலமாக இருக்கும், அதை காட்டிலும் கொடுமையான மரணம் அவர்களுக்கு இருக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த நாட்களிலே ஏராளமான இடரல்களை நாம் பார்க்கிறோம். ஊழியம் என்கிற பெயரில் வருகிற இடரல்கள், பிரசங்கம் என்கிற பெயரில் வருகிற இடரல்கள், ஆராதனை என்கிற பெயரிலே வருகிற இடரல்களை கிறிஸ்தவ சமுதாயம் சந்தித்து வருகிறது. நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், இடரல் வருவது அவசியம், அதை தவிர்க்க முடியாது. இந்த நாட்களிலே ஏராளமான இடரல்கள் வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. ஏன் தவிர்க்க முடியாது என்று சொன்னால், அப்படிப்பட்ட இடரல்கள் நடுவிலேயும் உண்மையாக, உத்தமமாக, நேர்மையாக, மன உறுதியோடு இயேசுவை பின்பற்றி வருவது உண்மையானது தானா என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
அந்த இடரல் இல்லாவிட்டால் உண்மையானவர்கள் யார், நேர்மையானவர்கள் யார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவர் அதை அனுமதித்தவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு மனிதனுக்கும் இடரல் செய்யாதவர்களாகவும் நாமே காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடுமையான தண்டனை அதற்கு இருக்கிறது. ஒரு ஆத்துமாவை ஆதாயம் செய்வது என்பது மிக மிக கடுமையான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. மிகப்பெரிய வேலையாக அது இருக்கிறது. ஆனால் ஆதாயப்படுத்தப்பட்ட அந்த ஆத்துமாவை இடரச் செய்வது என்பது மிக எளிதான ஒரு வேலையாக இருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு அநேகர் பிசாசானவன் அவருடைய வேலையாட்கள் மூலமாக அநேக கிறிஸ்தவர்களை இன்றைக்கு இடரல் பாதையிலே அவன் நடத்தி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. நாம் கவனமாக இருப்போம், நாம் இடராமல் இருப்போம், மற்றவர்களையும் இடரல் அடைவதற்கு காரணமாகாமலும் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது தலைப்பு, துண்டித்து விடு. இதை ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சரீரத்தினுடைய ஒரு உறுப்பு உனக்கு இடரல் உண்டாக்குமானால், அதாவது ஒரு மனிதனுடைய சரீரத்திலே முக்கிய உறுப்புகளாக அநேக உறுப்புகள் இருக்கின்றன. அதிலே கைகள், கால்கள், கண்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த முக்கியமான உறுப்பே இந்த சரீரத்துக்கு இடரல் செய்யுமானால், இடரல் செய்வதற்கு ஏதுவாக நடத்துமானால் அதை பிடுங்கி போட்டுவிடு, அதை தரித்து போட்டுவிடு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன் இதை எதற்கு உவமையாக சொல்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான மனிதர்கள், ஏராளமான சொந்த பந்தங்கள், நண்பர்கள், ஏராளமான விசுவாச மக்கள் நமக்கு பிரியமானவர்களாக, முக்கியமானவர்களாக கூட இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் மூலம் இடர்கள் வருமானால், நம்மை நடத்துகிற போதகர்கள் மூலமாக கூட இடர்கள் வருமானால், அப்படிப்பட்ட உறவுகளை நாம் துண்டித்து போட ஆயத்தமா இருக்க வேண்டும். அதிலே முகதாட்சியம் செய்யக்கூடாது. இவர் எனக்கு பிடித்தமானவர், ஆகவே இவர் சொல்லுவதெல்லாம் உண்மை, இவர் எனக்கு பிடித்த ஒரு ஊழியக்காரர், அதனால் இவர் போதிக்கிறதெல்லாம் உண்மைதான் என்று நாம் நம்பிவிடாமல், நாம் கவனமாக இருந்து அவர்கள் போதிக்கிறதையும் அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளையும் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பெராயா பட்டணத்து மக்களைப் போல நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பெராயா பட்டணத்து மக்களுக்கு போதித்தவர் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கத்தையே, அந்த போதனையவே பெராயா மக்கள் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து, ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அதை பிடித்து கொண்டார்கள். அதனாலே அவர்கள் நற்குணசாலிகளாக மாறினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் வேதத்தை நாம் முன்னிறுத்தி, ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளை முன்னிறுத்தி நாம் எல்லாவற்றையும் நிதானித்து பார்த்து நாம் நம்முடைய வாழ்விலே சரியான வழியிலே நாம் நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே ஆகாத காரியங்கள் இருக்குமானால் அதை துண்டித்து போடுவதற்கு நாம் முகதாட்சியை பாராமல் தைரியமாயிருந்து அப்படிப்பட்டவர்களை தவிர்த்து விடுகிற போது நம்முடைய வாழ்வு இடரலுக்குள்ளே போகாமல் நித்திய ராஜ்யத்துக்குள் நேராக அது நடத்தப்படும். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இதை பாருங்கள். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.